நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, கடவுளுக்கு முதலிடம். இதை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். மத்தேயு 6வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் கர்த்தருக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய விருப்பத்தை நம்ம நிறைவேற்றுவதாக இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு பாவமும் செய்யாத இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. மத்தேயு 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானன் கேட்கிறாப்ல, ஆண்டவரே, நான் உம்மிடம் ஞானஸ்நானம் பெறுவதற்கு நீர் என்னிடம் வரலாமா? அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. இந்த உலகத்துல நம்முடைய தகப்பனையாவது தாய் மகளை விட கர்த்தரை நம்ம அதிகமாக நேசிக்க வேண்டும். மத்தேயு 10வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, தன் தகப்பனையாவது தன் தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் மகனையாவது தன் மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. கொலோசியர் 3வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அதனாலதான் யோவான் 4வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை அனுப்பினவருடைய பிதாவுடைய சித்தத்தின் செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே எனக்கு போஜனமாக இருக்கிறது. மத்தேயு 28வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் கொடுக்கிற கட்டளை என்னன்னா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பறிந்த சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அதனால நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். வேதத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். வேதத்தை நன்றாக தியானித்து அதன்படி நம்மை முழுவதுமாக வேத வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய நாமத்தை நம்ம சுவிசேஷமாக நற்செய்திகளாக நம்ம அறிக்க வேண்டும். அதனாலதான் கர்த்தர் சொல்கிறாரு, மத்தேயு யோவான் 4வது அதிகாரத்தில், என் நாமத்தை அறிக்கை பண்ணுகிறவனை, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவனை என் பிதாவுக்கு முன்பாக நான் அறிக்கை பண்ணுவேன், மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவனை நான் பிதாவுக்கு முன்பாக மறுதளிப்பேன். அதனால நம்ம எல்லா இடத்திலையும் சுவிசேஷத்தை நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேட வேண்டும். கர்த்தருக்கு நம்ம முதலிடம் கொடுக்க வேண்டும். நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை விட கர்த்தரை நம்ம அதிகமாக நேசிக்க வேண்டும். எப்படி பிதாவனுடைய சித்தத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினாரோ அதே மாதிரி நீங்களும் நானும் பிதாவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி பரலோகத்துக்கு செல்ல வேண்டும். இதுதான் நம்ம கர்த்தருக்கு கொடுக்கிற முதலிடம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா.